கீர்த்திக்கு வந்து பர்த்டே எங்களோட ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். கீர்த்திக்கு வந்து பர்த்டே எங்களோட ஸ்பெஷல் விளாக்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீர்த்தி வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பர்த்டே ட்ரெஸ் இதுதான். ஆமாம், நிறைய பேர் விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க வந்து பயங்கரமான சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வீடியோவில் தொடர்ந்து வரும். ஆமாம், நம்ம சர்ப்ரைஸை கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த வீடியோ கண்டுபிடிக்கிற எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ வாங்க நம்ம ஒவ்வொன்றா உள்ளே போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கீர்த்தி பர்த்டேக்காக அம்மா வீட்டுக்கு வந்துருக்கோம். வந்துட்டு ஸ்வீட்டு, சிக்கன், நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். பார்த்து உட்காந்துருக்காங்க. என்ன சாப்பிட்டுருக்காங்க? பிக்சரா? ஸோ செம்ம டயர்டு அப்படின்னு அலைஞ்சே இருக்கிறதுனால ஸோ சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டு போய் தூங்கும். பாசம் ஸ்ரீஜா எப்போவுமே வீட்டுக்குள்ள வந்த உடனே முதலாக வந்து கட்டிப்பிடிச்சு. ஆனால் ஸ்ரீஜ் அப்படி இல்லை. இங்கே பாருங்க, அவன் பாட்டுக்கு பொறுப்பாக வேலை பார்ப்பேன். ஆனால் ஸ்ரீஜா அப்படி இல்லை. Happy birthday. சாமி வாடா டேய், ஸ்வீட் எடுத்துடா. ஏண்டா? ஆமா, இந்த இருக்குல பால்கோவா. இந்த இதுவும் பால்கோவா. உமா குடி சில்லு. ஹேப்பி பர்த்டே. சாமி சில்லுவோட விளையாட ஆசை. அம்மா இங்க பாரு. இதான் நீனே. நல்லா இருக்கா ஜில்லு? பிடிச்சிருக்கா? இதான் அம்மா. என்னதுடா இது? இது அம்மா. அம்மாவுக்கு கிஃப்டா? வாவ்டா, சூப்பர். இது அம்மாவா? சூப்பரா வரைஞ்சிருக்கப்போ. பாப்பா gift my கீர்த்தி அம்மா, my first gift அம்மா, B ஸ்ரீஜா, second C I love you அம்மா. சூப்பரா பாப்போ, சூப்பரா பாப்பா. உன் gift பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன். எப்படி இருக்கு ஸ்ரீஜாவோட gift? ஸ்ரீஜா இதான் gift. அது எழுதிருக்கத பாரு. ஐ மை கீர்த்தி அம்மா, லவ் யூ அம்மா எல்லாம் போட்டிருக்கு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் அது பி ஸ்ரீஜா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் எப்பயும் சொல்லும். அவ எழுதுறதெல்லாம் கரெக்ட். ஸ்ரீஜா செகண்ட் ஸ்டாண்டர்ட் எழுதுறா. அப்பா ரொம்ப எக்ஸாம்ல எழுதிருக்கடா. செகண்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் எப்ப எழுதும்? ஐ லவ் யூ அம்மா. அதுக்கு அப்புறம் ஐ லவ் யூ அம்மா. கீர்த்திக்கு பர்த்டே ஸ்பெஷல் பிரியாணி, ஒயிட் ரைஸ். அப்படி சொல்லி நான் சாப்பிட்டுக்கிறோம். நீங்க எல்லாம் சாப்பிட்டாலே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி. எப்படி ஆத்தடி உன் பாஸ்தை கடந்து மெய் மறந்து போயிட்டு. அதுவும் நானா
எல்லாமே நானு சூப்பரா நீ இவனுக்காக சாப்பிடலன்னு உலகத்துக்கு தெரியும். ஒளிஞ்சிடணும். கோல்டு செயின் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வந்து அவளுக்கு போடலாம். வெள்ளி இல்லை, கோல்டு. இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு தடவை சொல்லிச்சு கீர்த்தி. ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து வாங்கியிருக்கோம். பாருங்க, டிசைன் டபுள் அடுக்கு வந்து போடணும்னு ஆசைப்பட்டுச்சு கீர்த்தி. ஸோ அதே மாதிரியே வாங்கியிருக்கோம். பிடிச்சிக்கா? இந்த போட்டு சுமதி வந்து கீர்த்தி பிறந்த நாளைக்காக கோல்டு செயின் கிஃப்ட் அந்த வச்சுக்கிறோம். நான் ராட் விளாண்டுட்டு இருக்கேன். நாங்கள் எல்லாரும் கிளம்பியாச்சு. அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இது. ஸோ கீர்த்தியோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஸோ இன்றைக்கி இந்த லேண்டை வந்து பார்க்க வந்திருக்கோம். அதை வந்து உங்களுக்கும் காட்டுறோம். ரொம்பவே ஹாப்பியான விஷயம். எங்களோட சப்ஸ்கிரைபர், எங்களோட ஃபேமிலிஸ் உங்களுக்கும் கண்டிப்பாக இது ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட ரொம்ப நாள் கனவு நம்ம சீக்கிரம் வந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும். நிறைய ஒரு 5-6 வீடு, வாடகை வீடு, ஒத்தி வீடு இந்த மாதிரி மாறிட்டோம். நாங்கள் இப்போ இருக்கிறதுமே ஒத்தி வீடு தான். அதுக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஸ்ரீஜா குட்டி இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 வருஷம் கேப்பில் வந்து நம்ம வீடு கட்டணுன்ற பிளானு. ஆனால் இப்போ வந்து ஒரு பாதி முக்கால்வாசி வந்து நிறைவேறணும். ஒரு ஹாப்பி இடம் வாங்கியிருக்கோம். ஒரு மெமரிஸாக வந்து நிற்குன்றனால என்னோட பர்த்டேக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த லேண்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்க இடம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நம்மளோட நான் தம்பி காட்டுறா சொல்லலாம். ஸோ ஒரு சதுரமான ஒரு இடம் நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கியிருக்கோம். நிறைய வீடு வந்து வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாக நம்பர் 1 or 2 இயர்ஸில் வந்து வீடு கட்டி இந்த இடத்துல நம்ம குடி வர போகிறோம். ஸோ நினச்சாலே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எங்களோட ரொம்ப நாள் கனவு இந்த மாதிரி வந்து இடம் வாங்கணும், வீடு கட்டணும். கட்டின வீடை வாங்காத விட நமக்கு பிடிச்ச மாதிரி இடம் வாங்கி நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும். நமக்கு பிடிச்ச டிசைனில் கட்டணும். கீர்த்தி தான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அது மாதிரி சீக்கிரமாக கட்ட போகிறோம். அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் வந்து உட்காந்து மல்லாக்க படுத்துட்டு பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம். வானத்துலேருந்து பூமி வரைக்கும் எங்கள் இடம் இது அப்படின்ற மாதிரி எங்களோட சொந்த மண்ணுன்னு சொல்லலாம். சம்பாரிச்சு வாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து இதில் வீடு கட்ட போகிறோம். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எங்களை ஆசீர்வதிங்க. சீக்கிரம் நாங்கள் இந்த இடத்துல வீடு கட்டணும்னு கடவுள்கிட்டையும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்திருக்காங்க பாருங்க. ஸோ எல்லாருமே வெயில் அடிக்கிறதுனால ஓரமாக உட்காந்துருக்காங்க. அம்மா அவங்களுக்கு அப்பா அவங்களுக்கு வந்து சொந்த வீடு வந்து இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து இருக்குது. பட் இருந்தாலும்
நானும் கீர்த்தியும் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு இந்த இடம் நாங்கள் வாங்குறதுக்கு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இப்போ தான் இடம் வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும், ட்ரீம்லேயே இருக்கும். சீக்கிரமாக ஒரு 1 or 2 இயர்ஸில் நம்ம இதே இடத்துல ஒரு பெரிய வீடோடு நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே சந்திப்போம். ஸோ ரொம்ப ஹாப்பி. என்னம்மா? ஆமாம், கட்டணும். பயங்கரமாக கட்டுறோம், வேற லெவலில் கட்டுறோம். பிள்ளைங்களுக்கும் நிறைய ஆசை இருக்குது. ஸ்விம்மிங் பூல் கட்டணும், அப்புறம் இது நிறைய கார்டன் மாதிரி வைக்கணும், பார்க் மாதிரி வைக்கணும், நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம சீக்கிரமாக நிறைவேற்றோம். பிள்ளைய ஆசைப்பட்டபடி கட்டணும். 100 ரூபா. எதுக்கு நமக்கு கேத்தியம் தேவை?